பொய்யனும் பொய்க்கு பிதாவானவரும் வேதத்தை தலைகீழாக தான் புரிய வைப்பான். ஊமைகளை குறிப்பா பாருங்களேன். எதற்காக இளைய குமரன் அல்லது நல்ல தகப்பன் கதையை சொன்னார்னா, தேவனுக்கு விரோதமாக அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அப்பாவுடைய அன்பு மாறாது என்பதற்காக தான் அந்த கதையை சொன்னார். அதே போல நல்ல நண்பன் கதை ஒண்ணு சொன்னாரு. அந்த நண்பன் என்ன செய்வான்? ராத்திரி வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது வீட்டுல ஒன்று இல்ல கொடுப்பதற்கு பக்கத்து வீட்டுல உள்ள நண்பனை போய் கூப்பிடுறான். எப்ப எனக்கு ஏதாவது கொடுங்கிறான். அவன் முடியாதுங்கிறான். அப்புறம் கொடுத்துறான். அந்த கதையை ஏன் சொன்னார்? இவனை போல அல்ல. அடுத்த வசனத்துல பார்ப்பீங்கன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய ஃப்ரெண்ட மாதிரி என்ன நினைக்காத. நீ கெஞ்சி கூத்தாடலாம் வேண்டியதில்லை. உனக்கு என்னது தேவை என்று எனக்கு தெரியும். நீ ஜெபத்துல விசுவாசத்தோடு பேசு, பெற்றுக்கொள்ளுவாய். இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு தான் அந்த நண்பன் கதையை சொன்னாருங்க. தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. கெஞ்சணும், கூத்தாடணும், தலைகீழ நிக்கணும், உபவாசம் பண்ணணும்.